குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்கான இந்த வாரத்துக்கான வாரப்பலன், அதாவது மே 31 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை வரை தனுசு ராசிக்கான வாரப்பலனை இந்த வீடியோவை முழுதாக பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வாரம் முக்கியமாக தேவைப்படும் விஷயமாக இருக்கலாம். அதனால காணொலியை முழுதாக பாருங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் இந்த வார ராசி பலன் எது மாதிரி, எந்த அடிப்படை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஆன்மீக பலத்தையும் குடும்பத்துல மிக முக்கியமான சுப மாற்றங்களையும் கொடுக்கும் வாரமாக இருக்கும். ஏன்னா உங்க ராசி நாதன் ஜூன் 2ஆம் தேதி உங்க மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அது இதுவரைக்கும் உங்க ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல இருந்து இப்ப 8ஆம் இடமான அந்த ஆயுள் மறைவு ஸ்தானத்துல உச்சம் பெற்று வர்றதுனால பொதுவாக இந்த 8ஆம் இடம் ஒரு விதமான சுணக்கமாக இருந்தாலும் உச்சமான இது விபரீத ராஜயோக அமைப்பு கொண்டுதான் இருக்கும். அதனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பெரிய மனிதர்களுடைய உதவிகள்லாம் கிடைப்பதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மே 31 ஜூன் 1, அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் விருச்சிக ராசிக்கு உங்க ராசியில இருந்து 12ஆம் இடத்துக்கு இது பண்ணுது. விருச்சிக ராசின்றது சந்திரன் நீச்சமாகிறது, பலம் இழந்து போகுது. ஆனால் 31ஆம் தேதி பௌர்ணமியாக இருக்கிறதுனால மறுநாளும் அந்த பௌர்ணமி வெளிச்சம் தேய்பிரியா இருந்தாலும் பெரிதாக அந்த வெளிச்சம் போகாது. அதனால அந்த 2 நாள் ஒரு விதமான நீச்சபங்க ராஜயோகம் கொண்டுதான் இருக்கும். சுப விரைவுகள்லாம் சுப செலவுகள் அதிகரிக்கிறதா இருக்கும். நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் நடந்தேறும். உங்களுடைய பயணங்கள்லாம் ஒரு விதமா சாதகமாக தான் இருக்கும். அந்த 2 நாட்கள்ல விருச்சிக ராசியில விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துல சந்திரன் அமர்கின்றது. விசாக நட்சத்திரத்துல அமரும் போது அது குருவின் நட்சத்திரத்துல அமருது. குரு அந்த 2 தேதிகளை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 7ஆம் இடத்துல புதனுடன், சூரியனுடன், சுக்கிரனுடன் இருக்கிறதுனால கணவன் மணி உறவுல ஒரு விதமான கொடுக்கல் வாங்கல, ஆடம்பர பொருட்களை வாங்குறது, இது பண்றது, அது சார்ந்த விவாதங்கள், யார் பெரியவங்க என்ற அந்த போட்டி மனப்பான்மை உருவாகதான் இருக்கும். ஏன்னா 3மே அந்த புதனும் சுக்கிரன் குருவுக்கு பகை. குரு அதோடைய பகை வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்கு. கூட மிதுன ராசியின் அதிபதியான புதனை சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு கிளாஸ்ல டாப்பர் நல்லா படிக்கிற பசங்க 3 பேர் இருந்தா அது அதிகமா படிக்கிறதே போட்டி ஆகி அங்க ஒரு கொலாப்ஸ் சொல்லலாம். அது மாதிரி தான் ஆகும். அது கணவன் மனை உறவு, காதல் கதை உறவு, நட்புகள் வருவது, பார்ட்னர்ஷிப் செய்யும் வியாபாரம், இதெல்லாம் கொஞ்சம் குளறுபடி கொடுக்கறதா இருக்கும். அந்த 3 கிரகம் பார்வை பலமாக உங்க சொந்த வீட்டை பார்க்கறதுனால பிரச்சனைகள் சில இருந்தாலும் அதுல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது பௌர்ணமி சந்திரன் மன தெளிவில் ஒரு விதமான ஆற்றல் தன இருக்கும். பௌர்ணமி சந்திரன் 7ஆம் பார்வையாக உங்க 6ஆம் வீட்டுல மறைவா இருக்கிற சூரியனை பார்க்கறதுனால ஒரு ஆளுமை, உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும். அது தீர்வு காண்றதுக்கான வழியும் பிறப்பதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்திலிருந்து சனி நட்சத்திரமான அனுச நட்சத்திரத்திற்கு சந்திரன் இடப்பெயர்வு ஏற்படுறதுனால சனி உங்க வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டுல மீனத்துல இருக்கு. அது ஒரு விதமான அர்த்தாஷ்டம சனி. சனியுடைய பார்வையும் உங்க வீட்டை பார்க்கறதுனால தொழில் சார்ந்த, தந்தை தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு விதமான தடைகள், தாமதம் கொண்டு நகரம், மண்மனை, வீடு சார்ந்த விஷயங்கள், அது பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். முக்கியமா வாகனம் செல்லும் போது கவனமுடன் செல்லுங்கள். அந்த சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த மே 31 ஜூன் 1 தேதிக்குள்ள இந்த சம்பவங்கள்லாம் ஏற்படுவதாக இருக்கும். நீங்க மனதை உன்னிப்பா கவனித்தீங்கனாலே இது தொடர்புடைய எண்ணங்கள்லாம் வரும். இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம், புதனின் கேட்ட நட்சத்திரம் செல்றதுனால புதன் உங்க வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுல மிதுனத்துல இருக்கிறதுனால ஆடம்பரமான பொருட்கள், அறிவுத்திரியான ஒரு படைப்பாற்றல் சிந்தனை, கணவன் மனை உறவும் நன்றாக இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள்லாம் ஏற்படுற வாய்ப்புள்ள, நட்புகளும் ஒரு விதமான புரிதல் உண்டாகும். லாபம் செய்யும் தொழில் வேலையிலும் ஒரு விதமான லாபத்தை நோக்கிய வேகம் எடுப்பதாக இருக்கும். அதனால கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்க. ஏன்னா 6ஆம் வீட்டுல சூரியன் மறைவு, அது 7ஆம் பார்வையாக அவங்க 12ஆம் வீட்டை சந்திரனை பார்க்கறதுனால இன்னும் மன ரீதியான ஒரு கொந்தளிப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால மே 31 1ஆம் தேதி இந்த நிலை சொன்னப்பட்ட இந்த நிலை கொண்டுதான் இருக்கும். ஏற்கனவே சந்திரன் வர நீச்சம், பௌர்ணமி சந்திரன் இருக்கிறதுனால பெரிதளவு பாதிப்பு இருக்காது. இருந்தும் இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில தான் அது நகர்வதா இருக்கும் அந்த 2 நாட்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க ராசிக்கே, ஜென்ம ராசிக்கே வருவதனால் சிறப்பு தான். என்ன தேதினா 2ஆம் தேதி, ஜூன் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கே வருகின்றது. அந்த 2ஆம் தேதி காலைல 2:30 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஆயிடுது. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உச்சமா வந்துடுறதுனால அது 12ஆம் பார்வையாக உங்க 5ஆம் பார்வையாக உங்க 12ஆம் வீட்டை பார்க்குது, 7ஆம் பார்வையாக உங்க 2ஆம் வீட்டை பார்க்குது, 9ஆம் பார்வையாக உங்க 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால 12ஆம் இடமும் 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் சிறப்புற்று இருக்கும் வருங்காலங்கள்.
ஏன்னா யார் மற்ற வீட்டுக்கு பார்க்கறதோட உங்க சொந்த ராசி கொண்ட அதோடைய ராசி கொண்ட இடங்களை வந்து அது பார்வை பலத்தால பாக்குறதுனால தனுசு ராசிக்கார் மற்ற ராசிக்காரங்களோட தனுசு ராசிக்காரர் கொஞ்சம் கூடுதல் பலம் பெற்றதாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் சந்திரன் வந்து முதல்ல மூல நட்சத்திரத்துல வந்து அமர்கிறது. கேது நட்சத்திரம், கேது உங்க வீட்டுல இருந்து 9ஆம் இடத்துல சிம்மத்துல இருக்கு. அதனால தந்தை வழி சார்ந்த உறவுகளை ஒரு விதமான கான்ஃபிளிக்ட் உருவாகாத பார்த்து கொள்ளும். ஏன்னா தந்தைக்காரகனான சூரியனும் வந்து ஒரு விதமான 6ல மறைவா இருக்கான். அது 7ஆம் பருவம் 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால இது சார்ந்த எண்ணங்கள் கோபங்கள்லாம் வந்து விரயத்தை ஏற்படுத்துவதா இருக்கும். உங்க 3ஆம் வீட்டிலேயே ராகு இருக்கிறதுனால உங்களுடைய சகோதர சகோதரி உறவுகளையும் உங்க தந்தை உடன் பிறந்த பங்காளிங்க அவங்களுடைய சகோதர சகோதரி உறவுல ஒரு விதமான நிலம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கும் விஷயங்கள்ல ஒரு விதமான மோதல் போக்கு வரும். ஆன்மீக சிந்தனை ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் எண்ணங்கள் உண்டாகும். இருந்தும் பெரிதளவுக்கு இருக்காது. ஏன்னா குரு பார்வை உங்க 2ஆம் வீட்டை பார்க்குது. 2வது வந்து உங்க 9ஆம் இடத்துலயே வந்து உட்காந்து புதனம் வந்து சுக்கிரனை வந்து உங்க வீட்டை பார்க்கறதுனால அறிவு ரீதியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெளிவு ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்துக்கு சந்திரன் வந்து அமர்கிறது. உங்க ராசியில இன்னொரு நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் அமர்றதுனால அந்த நட்சத்திர அதிபதியான சுக்கிரனை உங்க வீட்டுல இருந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதன் தான் வந்து ஒரு நிஷ்பலம் கொண்டு இருக்கு. ஆனால் வந்து சுக்கிரன் வந்து சிறப்பா இருந்து உங்க வீட்டை பார்க்கறதுனால ஒரு வித கணவன் மனைவி உறவுல ஒரு தாம்பத்திய சந்தோஷம், அவங்களோட ஆடல் சந்தோஷம், அதாவது பொழுதுபோக்கான விஷயங்கள்லாம் சிறப்புற்றே இருக்கும். இது அதுவே வந்து காதலும் காதை உறவுலையும் எதிரொலிக்கும். நட்புக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும். பொழுதுபோக்கான சம்பவங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவுவதாக இருக்கும். ஏன்னா அதே சந்திரன் 7ஆம் பார்வையாக அந்த சுக்கிரனையும் புதனையும் பார்ப்பது அது வளர்பெரிய தன்மையா இருந்தாலும் பரவாயில்ல, தேய்புரியா இருக்கிறதுனால இது சில பின்விளைவுகளையும் உண்டாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம், சூரியன் உத்திராட நட்சத்திர சந்திரன் வந்து அமர்கின்றது. சூரியன் வந்து உங்க வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டுல ரிஷபத்துல இருக்கிறதுனால மறைவா இருக்கிறதுனால அது 7ஆம் பார்வையாக உங்க 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள் அப்பெல்லாம் வந்து போதி மட்டும் தள்ளி போட்டுருங்க. புதிய ஒப்பந்தங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா புதனம் வந்து நிஷ்பலம் கொண்டு இருக்கு. பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமுடன் இருங்கள். கணவன் மனைவி உறவுல வந்து போதி மட்டும் கருத்து வேறுபாடு தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த பூராட நட்சத்திரம் வரைக்கும் நல்லா இருக்கும். காலையில பூராட நட்சத்திரம்னா சாயந்தரம் உத்திராடம் வரும்போது காலைல பேசின விஷயங்கள்லாம் இரவுல வந்து சண்டையா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை, அந்த 3 நாட்களை பார்த்தா உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடம் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சந்திரன் தேய்பிர சந்திரன் இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அது முதல்ல வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு போறதுனால அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து உங்க ஜென்ம ராசியில தனுசுல இருக்கும்போது சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் வந்து தொடர்வதாக இருக்கும். அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம், சந்திரன் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திரன் வந்து அமர்கிறது. இங்க சந்திரனை வந்து குரு பார்வை வந்து 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால இதுக்கு முன்னாடி சூரிய நட்சத்திரத்துல இருக்கும்போது இந்த கருத்து இதெல்லாம் வந்து மறைஞ்சிடும். ஓரளவுக்கு சுபத்துவம் ஏற்படும், குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும், கணவன் மனைவி உறவு, காதல் ஒரு நட்புகள் உறவு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். பார்ட்னர்ஷிப் செய்யற வியாபாரங்கள்லாம் கை கொடுவதாக இருக்கும். தன வரவு உண்டாகும். ஏன்னா குரு பார்வை 7ஆம் பார்வையா பார்ப்பதால் தொழில் ரீதியான முன்னேற்றம் ஏற்படுவதாக இருக்கும். தாயாரின் உடல்நிலையும் கொஞ்சம் மேம்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு, அதாவது செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்துல அமர்கிறது. செவ்வாய் வந்து உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல ஆட்சியில இருக்கிறதுனால பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கடுகடுப்பை காட்டாமல் இனிமையா பழகுங்க. செவ்வாய் வந்து உங்க வீட்டு 12ஆம் வீட்டையும் பார்க்குது, 11ஆம் வீட்டையும் பார்க்குது. அதனால வாகனம் பழுது பார்த்தல் செலவுகளும் உண்டாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்க அறிவாற்றல்ல சிந்தனைகளை வந்து வேகம் அதிகரிக்கும். சகோதர வழி சார்ந்தவர்களோட ஒரு நல்ல இணக்கமான இதை வந்து நிலை கொண்டு இருங்கள். மண்மனை வீடு வாகனம் விவசாய சார்ந்த தொடர்புடையவங்கெல்லாம் சிவில் சர்வீஸ் கொண்டவங்களுக்கு எல்லாம் நல்ல சிறப்பான காலகட்டமாக தான் இருக்கும். வாரது இறுதி நாளான சனிக்கிழமைலாம் நன்றாக தான் இருக்கும். ஏனென்றால் வந்து சந்திரன் வந்து அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கு. அவிட்ட அதிபதி வந்து செவ்வாய் வந்து திரிகோண அடிப்படையில 5ஆம் இடத்துல இருக்கின்றது. அது ஆட்சியில இருக்கிறதுனால புதிய தைரியம், புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள்லாம் வேகம் எடுக்கும். ஆற்றல் நிறைந்த ஒரு ஆண்மைத்தன்மை கொண்ட ஒரு போக்கு இருக்கும். இருந்தும் வந்து திடீர் அலைச்சல், திடீர் செலவுகளும் உண்டாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்க ராசிநாதன் வந்து ஜூன் 2ல குரு பயிற்சி ஆகிறதுனால ஒரு விதமா எல்லா இடங்களும் வந்து ஒரு விதமான பலம் கொண்டதாக தான் மாறும். இந்த அத்தாஷ்டம சனி, 4ல சனி இருந்தா அத்தாஷ்டம சனின்றாங்க. அது வந்து தாயாரின் உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். இந்த வீடு வாகன பராமரிப்பு செலவுகளா இருக்கும். அது சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க முன்னெடுத்தீங்கன்னா சார்ந்த இழுப்பறிகளா இருக்கும். இருந்தும் குரு பார்வை இருக்கிறதுனால இதன் தடை தாமதம் எல்லாம் வந்து கொஞ்சம் இதுவா இருந்தாலும் முடிவு வந்து சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல வந்து மெல்ல அதன் தாக்கம் வந்து குறைவதாக இருக்கும்.
குரு வந்து உங்க வீட்டுல இருந்து 8ஆம் இடத்துல வந்து உட்கார்றதுனால ஆன்மீகம், ஜோதிடம் சார்ந்த மறைப்பொருளான விஷயங்களை வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கிறத நீங்க உணரலாம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மறைப்பொருளான விஷயங்கள்ல வந்து ஒரு அசாத்தியமான துணிச்சல் பிறக்கும். மன தைரியத்துடன் காணப்படுவீர்கள். 5ல வந்து செவ்வாய் இருக்கு. இந்த கோபம் வந்தா கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த ஆளுமைத்தனத்துல ஒரு ஈகோ தலை காட்டும். அது வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா வந்து ஏற்ற முடியாத இருக்கும். ஏன்னா ஜூன் 2க்கு அப்புறம்லாம் வந்து குரு பெயர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து உங்க 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்போதெல்லாம் நல்ல ஒரு இதுதான் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்க பொருளாதார ரீதியில ஏற்றம் காண்பதாக இருக்கும். உங்க ராசிநாதன் குரு வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு என்று நீங்க கவலை கொள்ள வேண்டாம். ஏன்னா வந்து அது வந்து உச்சமாக தான் போய் சேர்க்கிறது. அது இல்லாம அது 2ஆம் இடத்தையும் பார்க்குது, உங்க 12ஆம் இடத்தையும் பார்க்குது, உங்க 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அது ஒரு விதமான வரப்பிரசாதம் தான் உங்களுக்கு. சனியின் பிடியில, இந்த அர்த்தாஷ்டம சனியின் பிடியில இருந்து முழுதாக கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதா இருக்கும். அதனால புதிய தொழில் முதலீடு, குடும்ப சார்ந்த முயற்சிகள்லாம் வந்து ஒரு நம்பிக்கையுடன் வந்து முன்னெடுக்கலாம். இந்த அடிப்படையில வந்து தனுசு ராசிக்கு 3 நட்சத்திரங்கள்ல வந்து மூல நட்சத்திரத்துக்காக அவங்களுக்கு வந்து இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, ஆன்மீக மேன்மை இருக்கும், திடீர் பண வரவு ஏற்படலாம். அது தியானம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வந்து மனம் வந்து ஈடுபடும். பூராட நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்ப சேர்க்கை, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் வந்து ஏற்படுவதா இருக்கும். கலைகள் ஆர்வம். உத்திராட நட்சத்திரக்காரன் பாத்தீங்கன்னா சூரிய நட்சத்திரத்தினால எதிரிகள் உங்ககிட்ட எதிர்த்து பேச மாட்டாங்க. உங்களுடைய உத்தியோக உயர்வு அதிகரிக்கும். அரசாங்க தொடர்புடைய விஷயங்கள கொஞ்சம் தாமதம் கொண்டாலும் அது தங்கு தடையின்றி ஏற்படும். ஏன்னா 3ஆம் பார்வை சனி பார்ப்பதனால ஆரம்ப கட்ட கொஞ்சம் தடங்களா இருக்கும். நீங்க தொடர் முயற்சி பண்ணீங்கன்னா அதுவும் வெற்றி அடைவதாக இருக்கும். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 3, 9, 5. வார அதிர்ஷ்ட திசை வந்து வடக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா மஞ்சள், அடர் சிவப்பு. ஆன்மீக பரிகாரம் நீங்க கேட்டீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனி இருக்கு பாத்தீங்களா, அதோடைய தடைகள்ல நீங்கிறதுக்கு வந்து சனிக்கிழமை தூரம் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். அப்புறமா குரு வந்து 8ல வந்து உச்சம் அடைகிறதுனால வியாழக்கிழமை இதுவரை வந்து தட்சாமூர்த்தியை வணங்குறது நல்லது. முசீரடி சாய்பாபா, ராகவேந்திர, இந்த கடவுளை நீங்க வணங்குற இது இருந்தா தர்மா வணங்கலாம். 6ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து பலத்தை அதிகரிக்குது, மறைவா இருக்கு. அதோடைய எதிர்மறையான தாக்கங்களை போக்கி நேர்மறை ஆற்றலை உண்டாக்குறதுக்கு காலையில வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கிற கொடுக்கறது நல்லது. இந்த பரிகாரம் நீங்க மேற்கொள்ளலாம். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் தாங்கள் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்பு உறவட்டத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவு இந்த சேனல் வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.